ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல பச்சரிசி வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சிருப்போம். அதை வந்து போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கோம். அதை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கலாம். அது கூடவே ஏலக்காய் இருக்குல்ல, ஒரு 2-3 ஏலக்காய் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஏலக்காய் போடுறது. இது கூட தேங்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நெய் இருக்கு பார்த்தீங்களா, நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நெய் சேர்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நெய். அதனால தான் நெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் நெய் வேணும்னாலும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பட் நெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான். இது கூட எண்ணெய், ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட வந்து சர்க்கரை, உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை வந்து ஏற்றவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இது வந்து அரைச்சாச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே பேக்கிங் சோடா இதுக்குள்ள அந்த சோட்டா மாவுன்னு சொல்லுவோம்ல, பேக்கிங் சோடா, அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் உப்பி வரும். அதனால இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். இதை ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக அந்த மாதிரி இதில் இருக்கணும். இது எண்ணெயில் விட்டு இந்த மாதிரி ரவுண்டாக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி உப்புதுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக உப்புது பார்த்தீங்களா. இது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோடனே எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். இதை பாருங்க, இதை எடுத்துடலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.